Hi friends, welcome to Chennai food. வீட்டில் இருக்கக்கூடிய முட்டை தக்காளியை வச்சு ரொம்பவே புதுமையான முறையில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் காம்போடு தான் சேர்த்து எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக 2 பச்சை மிளகாய். பெருசாக இருக்கனால நான் 2 எடுத்துருக்கேன். சின்னதாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 பூண்டு பல் தோலை உரிச்சிட்டு எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் அரைச்சிருக்கேன். இதை நான் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இதில் கொஞ்சமாக நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அரைக்கும் போதே கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த சால்ட்டை நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இது அப்படியே நம்ம ஓரமாக வச்சிடலாம். இது அப்புறமா தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அடுத்ததாக நான் 4 தக்காளி எடுத்துருக்கேங்க. இந்த தக்காளியில் நம்ம டாப்பு மட்டும் கட் பண்ணிக்கலாம். மெலிசாக தான் கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி டாப்பு மட்டும் மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. நான் நாட்டு தக்காளி தான் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு தான் நான் மெலிசாக எடுத்திருக்கேன். இப்போ இது உள்ளே இருக்கக்கூடிய அந்த சதை பகுதி அதை நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உள்ளேருந்து சுரண்டி எடுத்துடலாம். பாருங்கள், நான் உள்ளே இருக்கிற சதை பகுதி எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி நான் மீதம் இருக்கிற 3 தக்காளியுமே எடுத்துக்கிறேன். நான் எடுத்த 4 தக்காளியுமே உள்ளே இருக்கக்கூடிய சதை பகுதி எல்லாத்தையுமே எடுத்துட்டேங்க. இந்த அளவுக்கு எனக்கு சதை பகுதி வந்திருக்கு. இது நமக்கு வேஸ்ட் ஆகாது. வேறு ஏதாவது சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக இந்த தக்காளியில் நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்காக நான் 4 முட்டையை வேக வச்சு எடுத்துருக்கேங்க. வேக வச்சு தோல் உரித்து நான் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்ச இந்த மசாலாவை தான் வச்சு ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த முட்டையை நம்ம 2ஆக கீறிக்கலாம். ஃபுல்லாக கீறிடாதீங்க, கொஞ்சமாக கீறிடுங்க. ஸ்டஃபிங் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி கீறிட்டு இதை இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃபிங்கை இது உள்ள இப்படி வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு அழுத்தம் கொடுத்துருங்க. அழுத்தினதுக்கப்புறமா இதை பார்த்திங்கன்னா நம்ம இந்த தக்காளிக்குள்ளே தான் செட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி உள்ளே அனுப்பிவிடுங்க. வெளியே வந்த ஸ்டஃபிங் எல்லாத்தையும் நான் உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். இதே மாதிரி தான் நம்ம 4 தக்காளிலையும் செட் பண்ணிக்க போகிறோம். நான் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டஃபிங் பண்ண முட்டையை பார்த்தீங்கன்னா எல்லா தக்காளிலையுமே நான் செட் பண்ணி விட்டுட்டேங்க. பாருங்கள், நல்லா அழகாக செட் ஆகிருக்குது. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 200 கிராம் அளவு இருக்கும். இதை சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு அது சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் சீரகப்பொடி, காரத்துக்காக 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் அரைச்சி ஸ்டஃபிங் பண்ணியிருக்கோம். அதனால் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக சேர்க்குறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இட்லி மாவு பதத்தை விட கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணணும். தண்ணி அதிகமாகிடக்கூடாது, அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா சாஃப்டாக கரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இட்லி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி நம்ம கரைச்சிருக்கோம். இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அதாவது சமையல் சோடா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சிங்க. சூடான உடனே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த தக்காளி முட்டையோடு அப்படியே சேர்த்து இந்த மாவில் போட்டுடணும். போட்டுட்டு நல்லா மாவை அள்ளி விட்டு அப்படியே பிரட்டிக்கோங்க. நல்லா கோட் ஆகணும். இந்த மாதிரி பரட்டினதுக்கப்புறமா இதை நாம் எண்ணெயில் விடணும். ஒரு பக்கம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா தான் நாம் திருப்பி விடணும். கொஞ்சமாக இந்த எண்ணெயை மட்டும் இப்படி மேலே நம்ம வாங்கி விடலாம்.
ஒரு பக்கம் கோல்டன் கலர் வந்த உடனே நான் திருப்பி விட்டுட்டேங்க. இப்போ 2 பக்கமும் கோல்டன் கலர் வந்துருச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சா தான் நமக்கு கரெக்டாக வெந்து வரும். இப்போ நான் எடுத்துடுறேன். இது ஒரு பீஸாக தான் போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கணும். நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் மாற்றி விட்டுறேன். அவ்வளவுதாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய தக்காளி முட்டையை வச்சு ரொம்ப சூப்பராக இந்த ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே புதுமையான ஸ்நாக்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய முட்டை தக்காளியை வச்சு ரொம்பவே புதுமையான முறையில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.